வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக கூறி மருத்துவரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடத்தில் விதிகளை மீறி பாஜக பிரமுகர் கட்டிய வீடு அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு பொது மருத்துவமனையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நிலுவையில் உள்ள 2 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்திருக்கிறது. இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக கூறி மருத்துவரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியை சார்ந்தவர் சூரியகுமார், வயது 31, தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணி செய்து வருகிறார். அவரது செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசியவர் தன்னை மும்பை சைபர் கிரைம் போலீஸ் என அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் தங்களது வங்கிக் கணக்கிற்கு சட்டவிரோதமாக ரூபாய் 2 கோடி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த பணத்தை பரிமாற்றம் செய்து நரேஷ் கோயல் தற்போது மும்பை ஜெயிலில் உள்ளார், தங்களையும் கைது செய்ய வாய்ப்புள்ளது, இதற்காக தங்களது வங்கிக் கணக்கு முடக்கம் செய்யப்பட்டுள்ளது, இதிலிருந்து தப்பிக்க பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய சூரியகுமார் மற்றொரு வங்கிக் கணக்கு மூலமாக ரூபாய் 2,04,000 அவருக்கு அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் அவருக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த சூரியகுமார் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். லாஸ்பேட்டை மகாவீரர் நகரை சார்ந்து நித்திலா தேவியிடம் ரூபாய் 1,108, சாரத்தை சார்ந்த மணியிடம் ரூபாய் 54,860, அபிராமியிடம் ரூபாய் 1,55,480 மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசிற்கு சொந்தமான இடத்தில் விதிகளை மீறி பாஜக பிரமுகர் கட்டிய வீட்டை அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓசிறு சட்டப்பேரவை தொகுதி கரசூர் கிராமத்தை சார்ந்தவர் செல்வராசு, வயது 54, பாஜக பிரமுகர். கடந்த 2006, 2007 ஆண்டு சேதராப்பட்டு கரசூர் கிராம பகுதியிலிருந்து 749 ஏக்கர் விவசாய மற்றும் தரிசு நிலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க புதுவை அரசால் கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலங்கள் அரசு நிறுவனமான பிப்டிக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. கையகப்படுத்தப்பட்ட நிலம் அனைத்திற்கும் அரசு நிர்ணயித்த விலையும் வழங்கப்பட்டது. இதில் செல்வராசு நிலத்தை கையகப்படுத்தியதுடன் அதற்கான தொகையை நீதிமன்றத்தில் செலுத்திவிட்டது. இந்நிலையில் அரசு கையகப்படுத்திய நிலத்தில் செல்வராசு வீடு கட்டினார். அதற்காக வங்கியில் கடனும் வாங்கியுள்ளார். வீடு கட்டுமான பணி நடந்து வரும் நிலையில் வெளியூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் வெளியூர் உதவி ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் வீடு இடிக்கப்பட்டது. இதற்கு பாதுகாப்பாக திரளான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் செல்வராசு குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அவர்களை போலீசார் வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர். அதன் பின் வீடு இடிக்கும் பணியை அதிகாரிகள் தொடங்கினர். அரசு பொது மருத்துவமனையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நிலுவையில் உள்ள 2 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்திருக்கிறது. புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் அரசு பொது மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்டவற்றில் ஒப்பந்த அடிப்படையில் 104 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு ஒப்பந்த ஊதியமாக ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்களில் 54 ஒப்பந்த மருத்துவர்களுக்கு கடந்த 2 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் கடும் மன உளைச்சலில் பணிபுரிந்து வருகின்றனர். எனவே அரசு ஒப்பந்த மருத்துவர்கள் அனைவருக்கும் உரிய தேதியில் மாதந்தோறும்
ஊதியம் வழங்க வேண்டும் என்று அரசிற்கு சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மழை பெய்யவில்லை என்று தெரிய வந்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் கோடை காலமாகும். இந்த காலங்களில் இயல்பான அளவாக 34.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை புதுச்சேரியில் 1 மில்லிமீட்டர் அளவு கூட மழை பெய்யவில்லை. கடந்த 2015, 2016ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் இந்த காலகட்டத்தில் கோடை மழை பெய்யவில்லை. 9 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதும் மழை பெய்யவில்லை. இந்த தகவலை புதுவை மாநில ஆய்வாளர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். மேலும் மே 3ஆம் தேதி வரை புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் குடிநீர் பந்தலை ஆணையர் ரமேஷ் திறந்து வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பிள்ளையார்குப்பம், கன்னிக்கோவில் உள்ளிட்ட இடங்களில் கோடை காலத்தையொட்டி அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் பந்தலை ஆணையர் ரமேஷ் திறந்து வைத்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அறிவுறுத்தலின்படி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் குடிநீர் மற்றும் மோர் ஆகியவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கடலூர் சாலை பிள்ளையார்குப்பம் கன்னிக்கோவில் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து மேலாளர் ரவி மற்றும் ஊழியர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அண்ணா தொழிலாளர் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் கொண்டாடப்பட்ட மே தின விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையம் அண்ணா தொழிலாளர் ஆட்டோ ஸ்டாண்டில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரே ரயில்வே அண்ணா தொழிலாளர் யூனியன் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை திறந்து இயக்கி வைத்தார். தொடர்ந்து பேருந்து நிலையம், முதலியார்பேட்டை, உப்பளம், வானரப்பேட்டை, டாக்டர் அம்பேத்கர் சாலை, ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் பல்வேறு இடங்களில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புஸ்வாமி மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். பூமியன்பேட்டை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நாளை தடைப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுவை பூமியன்பேட்டையில் உள்ள ராகவேந்திரா நகர் கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு மற்றும் தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் நாளை மதியம் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை ராகவேந்திரா நகர், மாரியம்மன் நகர், நடேசன் நகர், கிழக்கு, மேற்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரபு மொழியாக்கம் செய்யப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதை நூலை புதுவை நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் வெளியிட்டார். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. விழாவில் சென்னை பல்கலைக்கழக அரபு பார்சீகம் உருது துறை தலைவர் ஜாகிர் உசைனால் அரபு மொழியால் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதை நூல் வெளியிடப்பட்டது. பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூலின் முதல் படியை வெளியிட்டார். அதனை புதுச்சேரி அரபு ஆய்வு மைய நிறுவனர் சையது நிமிஷாஹு நூரி பெற்றுக்கொண்டார். விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து,
மதுரை அரபிக் கல்லூரி முதல்வர் முகமது முசஃபா, நூலாசிரியர் ஜாகிர் உசைன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அச்சரம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் சிறுவனும் நானும் ஓவிய போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் தமிழ்நாடு மண்டலம் சென்னை சார்பாக சிறுவர்களுக்கான இணைய வழி ஓவிய போட்டி சிறுவனும் நானும் என்ற கருவில் கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் புதுச்சேரியிலிருந்து கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகள் சுமார் 65 பேருக்கு பரிசளிக்கும் விழா இன்று அச்சரம்பட்டில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் புதுச்சேரி கிளையின் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி ராஜயோகினி கவிதா பிரம்மகுமாரிகள் அமைப்பை பற்றியும் ராஜயோக தியானத்தின் பலன்கள் மற்றும் இந்த ஓவிய போட்டியின் முக்கியத்துவம் பற்றியும் வருகை தந்திருந்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சாரதா கங்காதரன் கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் செல்வதுர்கா தேவி, கிளியனூர் அரசு மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் முனைவர் நாகமணி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு திரளாக வந்து கலந்து கொண்டவர்களை பாஸ்கரன் வரவேற்று பேசினார். சங்கரன் சிறப்பு விருந்தினர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியின் நிறைவில் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. விழா நிறைவாக ஆனந்த் நன்றி உரையாற்றினார். ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியர் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் உறவினர்கள் என சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலைய அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மே தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம், ஜிப்மர் ஸ்டாஃப் வெல்ஃபேர் யூனியன் சார்பாக கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1ஐ முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மேலும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலசங்க கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணன் நன்றி உரை ஆற்றினார். மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி உரையாற்றினார். வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மே தினத்தை முன்னிட்டு குடமுடக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கோணிமுடக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாநில கௌரவ தலைவர் சதா குமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினர். நிகழ்ச்சிக்கு தலைவர் தருமபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் செயலாளர்கள் அருணாசலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி, கூனிமுடக்கு பொறுப்பாளர்கள் மாதவன், தண்டபாணி, வேலு, துணைத் தலைவர் ஐயனார், ஐயப்பன், இணை செயலாளர் ஐயனார், துணை அமைப்பு செயலாளர் கலிய பெருமாள், துணை செயலாளர் எத்திராஜுலு உட்பட செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் போர்டு மீட்டிங் நடத்தப்பட வேண்டும், 60 வயது முடிந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், 2023ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும், திருமண உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும், 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டு கொடுத்த புதிய அப்ளிகேஷன்களை சரியான முறையில் விசாரணை செய்து உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு புதுச்சேரி அரசிற்கு கோரிக்கைகளாக வைத்துள்ளனர்.
ஈடன் பவர் குவாலிட்டி தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈடன் பவர் குவாலிட்டி தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். இதில் செயல் தலைவர் முருகையன், தலைமைச் சங்க நிர்வாகிகள் பாண்டியராஜன், திருமலை, படையாட்சி, முத்துக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் சங்க தலைவர் கஜபதி, செயலாளர் நாராயணன், பொருளாளர் பூங்கோதை, சங்க நிர்வாகிகள் சிவா, சிவபாலன், மாணிக்கம், கதிர்வேல், ராஜீவ்காந்தி, கார்த்திகேயன், ரவி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மே தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கல்வின்பேட் பகுதியில் கொடியேற்றி உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி புதுச்சேரி மாநிலம் கல்மேடுபேட் பகுதியில் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து கோடை வெப்பம் அதிகரிப்பின் காரணமாக விழாவில் கலந்து கொண்ட தொழிலாளர்களுக்கும் மோர் பாக்கெட் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான், துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை, ராஜேந்திரன், கூடுதல் செயலாளர் ஏழுமலை, துணை செயலாளர்கள் ஒளியழகி, கஸ்தூரி, கிருஷ்ணவேணி, பழனி, ஆறுமுகன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த ஆல கிராமம் எமதண்டீஸ்வரர் ஆலயத்தில் மூலவர் மீது சூரிய ஒளிவிடும் அற்புத நிகழ்வு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆல கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள யமன் பயம் தீர்க்கும் திருப்புர சுந்தரி உடனுரை எமதண்டீஸ்வரர் ஆலயத்தில் சூரியன் மூலவர் எமதண்டீஸ்வரரை வணங்கிய அற்புத நிகழ்வு இன்று காலையில் நிகழ்ந்தது. இந்த ஆலயத்தில் சூரிய பகவான் மற்றும் அவரது மகன்களான யமதர்மர், சனீஸ்வரர் ஆகியோர் தரிசித்துள்ளதாக கோவில் வரலாறு கூறுகிறது. இன்று காலை 5:55 மணிக்கு சூரிய உதயம் ஏற்பட்ட நிலையில் காலை 6 மணி முதல் 6:11 மணி வரை சூரிய பகவான் யமதண்டீஸ்வரரை தரிசித்த நிகழ்வானது ஏற்பட்டது. இதனை திரளான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். ஒரே குடும்பத்தை சார்ந்த சூரிய பகவான், யமதர்மன், சனீஸ்வர பகவான் ஆகிய 3 பேரும் மூலவர் யமதண்டீஸ்வரரை தரிசித்ததால் இந்த தலமானது சகல தோஷங்களும் நேர்த்தியாகும் தமிழ்நாட்டின் ஒரே கோயிலாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.